வணக்க மக்களே, நான் உங்கள் கோடங்கி. வழக்கம் போல இதுவும் விஜய் பற்றின பதிவு தான். ஆனால் என்னன்னா இப்போ விஜய் நேர்காணல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அது சம்மந்தமான பதிவு இல்லை. அது அப்புறமா இன்னொரு வீடியோவாக நான் பதிவிடுறேன். அங்கே நடக்கிற நிகழ்வுகள் உண்மையிலேயே அங்கே என்ன எதற்காக அந்த ட்ராமாலாம் நடக்குதுன்றதை நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ நம்ம பேச வந்த விஷயம் என்னென்னா, நடிகர் பார்த்திபனுடைய இந்த பதிவு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்திபன் பேசின பேச்சினுடைய எதிர்வினையை திரிஷா எதிர்வினை ஆற்றி இந்த விஷயம் சம்மந்தமாக நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் பார்த்திபன். இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த வீடியோவில் மிக அழகாக மிக தெளிவாக பார்த்திபனுக்கே உரிய அந்த இலக்கண நடையோடு அந்த என்ன சொல்கிறதுனா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வழக்கமாக கலோக்கியல் லாங்குவேஜில் வார்த்தை செருப்பால் அடி வெளுத்துட்டாரு பார்த்திபன் அப்படின்னு சொன்னோம்னா, ஆஹா செருப்படுத்து அடித்து விட்டாரா, செருப்பால் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் கொந்தளிக்கும் இல்லையா. பார்த்திபன் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, பாதுகை எடுத்து பொழந்து கட்டிட்டாரு, பாதுகைன்னா செருப்பு, அதான் அதுக்கு அந்த அர்த்தத்தில் அப்படிதான் பேசியிருக்காரு பார்த்திபன். பேசின அந்த வீடியோ சாராம்சத்தில் அந்த வீடியோவில் சொன்ன விஷயம் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எனக்கு இந்த நிகழ்வுக்கு நான் பணம் கொடுத்து போல, எனக்கு அப்படி போகிற பழக்கமும் இல்லை. இன்னொரு விஷயம், அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு தோன்ற பதில் தான் நான் சொன்னேன். ஆனால் திரிஷா இப்படி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் என் வருத்தத்தையே பதிவு பண்ணிட்டு இருக்க மாட்டேன். மூன்றாம் மனுஷன் நான், ஆனால் திரிஷாவுடைய மூன்றாம் தர பதிவாக அந்த பதிவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி திரிஷா ரொம்ப நான் கரெக்டான யோகிய சிகாமணி, நான் ரொம்ப நேர்மையான பெண் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்கல்ல. அந்த பதிவு திரிஷா இதை விட மானக்கேடு வேற எதுவும் வேணாம், அடுத்தவன் புருஷனை ஒரு குடும்பத்தை கலைச்சு அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறேன்னு ஊரே காரி துப்பிட்டு இருக்கு, எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் முழுக்க நடந்த பிறகு முக்காடு எதுக்கு, ஒன்னா போன எதுக்கு போன ஸ்டேஜுக்கு, அதுக்கு பதில் கிடையாது திரிஷா கிட்ட. ஆனா திரிஷா இதைத்தான் ரொம்ப காலமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரை திரிஷாவால் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கிடையாது. நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்குன்றாங்க. அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்று போயிருக்கு கல்யாணம். அதெல்லாம் என்ன காரணம்லாம் தெரியாது. நமக்கு அது ஏதோ கர்மம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் இங்க திரிஷாவுடைய பதிவுல பார்த்திபன் அவனுக்கு இலக்காரமா இருக்கு. அவனுக்கு ஏன் இப்போ உன்னை நேரடியாவே சொன்னார். திரிஷா வீட்டிலிருந்து விஜய் வெளியே வாங்கன்னு சொன்ன நம்ம நயினார் நாகேந்திரன் குறித்து வாய் திறக்காத மர்மம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவ்வளவு பயந்தாங்கொள்ளி தொடநடுங்கியா இருக்கிற, நடுங்கி சாகிற, பாஜக பேரை கேட்டாலே உன்னுடைய நண்பரா இருக்கிற, அதான் நண்பர்னா திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்கிறார் அப்படின்னு மனைவியால் குற்றம் சாட்டப்பட்ட விஜய் என்ற அந்த ஜோம்பி இருக்குல்ல, ஜோம்பி, அதுக்கும் தொடநடுங்கியா இருக்கு, அதுவும் பயந்தாங்கொல்லியா இருக்கு. உண்மையிலேயே அவரும் ஆண் மகனான சந்தேகமா இருக்கு எனக்கு. என்ன காரணம்னா, எதிர்க்கவே எதிர்வினை கிடையாதுங்க. இப்ப நம்மெல்லாம் இப்ப நம்மளை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா உடனே டக்கு நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்றோம், பதில் சொல்றோம். அவங்களுக்கு நீ சொல்றது தவறு, ஆதாரம் இருந்தா காட்டு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது எல்லாத்தையும் சொல்லி கூட கொஞ்சம் கூட உரைக்காத ஜென்மமா இருக்காருன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எவ்வளவு பெரிய பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்திபனுடைய அந்த பேச்சின் சாராம்சமே ஒட்டுமொத்த மக்களுடைய பார்வையாக, மக்களுடைய எண்ணமாகத்தான் இருக்கு அவர் பேசின விஷயம். அவர் ஒன்றும் தப்பா பேசவே இல்லையே. பார்த்திபன் என்ன தப்பா பேசினார்? அந்த மேடையிலையும் அவர் ஒன்றும் தப்பா பேசல. குந்தவைய வீட்டிலேயே குந்தி இருந்தா பிரச்சனையே கிடையாது, உண்மைதான். நீ அன்னைக்கு மேடை ஏறாம இருந்தா, திரிஷாவும் ஜோடி போட்டுக்கின்னு ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி கிழவன் கூட உனக்கு என்ன, நீ ஆல்ரெடி உனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இந்த சோடி தேவையா உனக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க இல்லையா. எல்லாரும் கேட்கறாங்க இல்லையோ, நான் கேட்பேன். ஏன்னா உனக்கு தேவை. இப்ப இதனாலதான் இப்ப விஜய் மானக்கேடு ஏற்கனவே காரி துப்பிட்டு இருக்கு. பயந்தாங்கொல்லி, தொடநடுங்கி, எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஓடி போய் ஒளிராளு, எல்லா விதத்திலும் விஜய் எதற்கும் லாய்க்கு இல்லாத மனிதர்னு பேசிட்டு இருக்கும்போது, குடும்ப வாழ்க்கையில அந்த லாய்க்கு இல்ல, தண்டம், பொண்டாடியை பார்க்க தெரியாது, பிள்ளைய பார்க்க தெரியாது, பொண்ணை பார்க்க தெரியாதுன்னு இப்படி கழிவு ஊத்துறதுக்கு திரிஷா ஒரு காரணமாக அமைந்து விட்டார். அந்த மேடைக்கு ஏன் போனார் அப்படின்னா இன்னை வரைக்கும் பதில் கிடையாது. அப்ப திட்டமிட்டு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் திரிஷா விஜயை வேண்டுமென்று மிரட்டி கூட்டு போயிருக்காரா அப்படின்னா, அப்ப எங்க அண்ணா பெரிய ஆம்பளையாச்சு, அவர் எப்படி மிரட்டி கூட்டு போறாருன்னா, இப்ப பாருங்க, இணையத்தை முழுக்க தேடி பாருங்க, ஏகப்பட்ட வீடியோக்கள் வருது. ஏகப்பட்ட வீடியோக்கள்ல நான் ஏற்கனவே கடந்த வீடியோல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் 1000 பிரச்சனை இருந்தா கூட ஒத்துப்பாங்க புருஷன் மேல. ஆனா புருஷனுக்கு வேற ஒரு கள்ள தொடர்பு இருக்குன்னா செருப்பு கைட்டி அடிப்பாங்க.
மிக கொடூரமாக நடந்துப்பாங்க. அங்கதான் பெண்களுடைய அந்த பலத்தையும் பராக்கிரமத்தையும் பார்க்க முடியும். நம்ம ரொம்ப பயங்கர டேஞ்சர். வயலன்ஸா எப்ப மாறுவாங்கன்னா, புருஷனுக்கு வேற தொடர்பு இருக்கு, கள்ளத்தர தொடர்பு இருக்கு, அவன் வந்து ஏதோ ஒரு பழைய பீஸ் கூட சுத்தியும் திரிறான் அப்படின்னு தெரிஞ்சதுனாவே அன்னைக்கு மாப்பிள்ளைக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க வீட்டில். அதுக்கப்புறம் ஒன்று வீட்டோடய கிடக்க வேண்டியது தான். கையகால கூட உடச்சி போட்டுற பெண்கள்லாம் உண்டு. இன்னும் சில பெண்கள் கொண்டு இருக்காங்க, அடிச்சே கொண்டு இருக்காங்க. உனக்கு நான் பத்தாதுன்னு இன்னொரு ஆளை தேடுறியா நீ? ஸோ இதெல்லாம் தமிழ் பெண்கள் செய்கிற முக்கியமான, இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு நாகரீக வளர்ச்சி வளர்ந்துருக்கலாம், ஏகப்பட்ட பப்புக்கு போகலாம், நீங்க என்ன வேணா போற பெண்களாக கூட இருக்கட்டும், எல்லா பெண்களுக்கும் உரிய ஒரே விஷயம், தான் புருஷன் தனக்கு மட்டும் தான் புருஷனா இருக்கும். இன்னொரு இடத்துக்கு போறான்னா அவனை பொழந்துடணும். அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. ஆனா திரிஷா செய்கிற விஷயம் அயோக்கியத்தனத்துடைய உச்சம். சூடு சொரணம் இருக்கிற எந்த பெண்மணியும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதனால்தான் திரிஷாவுக்கு அங்கிருந்தே வந்து எதிர்ப்பு குரல் வருது. இப்ப திரிஷாவை என்னவா ஆக்க போறாருன்னு ஒரு ரூமர் கிளப்பி விடுறாங்க. இப்பவே கிளப்பிட்டாங்க. திரிஷா தான் கொள்கை பரப்பு செயலாளர், தாவேகாவுடைய கொள்கை பரப்பு. நாளைக்கு திரிஷா தான் பொதுச் செயலாளராக மாறப்போகுது. அதுக்கப்புறம் கட்சியே திரிஷா கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஏற்கனவே திரிஷா கட்சி தான் அது. திரிஷா விஜய் கட்சி டிவிகே அப்படின்னு தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லல, இது ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு. வேற ஒரு பேரை சொன்னானுங்க அந்த கேக்கு. அப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டதுனால அது கட்சியா மாத்திட்டானுங்க. திரிஷா விஜய்க்கு. அப்ப கூட பாருங்க, திரிஷா தான் முதல் இடத்துல இருக்காங்க, அப்புறம் தான் விஜய் இருக்காரு. திரிஷா கட்டுப்பாட்டுல தான் விஜய் இருக்காருன்னு நயினார் நாகேந்திரன் சொன்னார்ல, அதை நான் சொல்லலை. நயினார் நாகேந்திரன் சொன்ன விஷயத்துல கட்சி தலைப்பிலே அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி இன்னும் இணையத்துல பெரும்பகுதியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சலசலப்புகள், குடும்ப பஞ்சாயத்து, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இதற்கு எதற்குமே எதிர்வினை ஆற்றாம, அதெல்லாம் ஒருத்தலைங்க, பொண்டாட்டிலாம் ஒருத்த கிடையாதுங்க, அவெல்லாம் ஒரு ஆளாங்கன்ட்டு பேசின பேச்சு தான் இன்னைக்கு விஜய்க்கு பெரும் பின்னடைவாக, பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி அவருக்கு வந்து அவருடைய ஆணவத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இதெல்லாம் மடமாத்துறதுக்காக நேர்காணல் நடத்துறேன்னு இப்போ நேர்காணலுக்கு இன்னைக்கு ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுருக்காரு. அந்த போனவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலத்திலையும் அவனுக்கும் தாவேக்காக்கும் தொடர்பே இருக்காது, விஜய்க்கும் தொடர்பே இருக்காது. காசு வச்சிருக்கிறவனா இருப்பான், திடீர்னு கட்சியில சேர்ந்தவனா இருப்பான். அவனெல்லாம் கூப்பிட்டு நேர்காணல் நடத்திட்டு இருக்காராம். ஏற்கனவே திட்டம் போட்டானுங்க, இவ்வளவு பேரை நிப்பாட்டணும், அவன்கிட்ட காசு வாங்கிட்டானுங்க. காசு வாங்கிட்டு நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டானுங்க. 234 தொகுதியில் நிற்கிறாங்களாம் கிடையாது, அதற்கு ஆளும் கிடையாது. இப்போ அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, ரூமரை கிளப்பி விடுறானுங்க. பவன் கல்யாண் மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, அமித்ஷா மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதுக்கு இடையில வந்து சிபிஐ இன்னைக்கு நீ டெல்லிக்கு வந்து ஆஜராகணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்ப ஸ்கூல் பிள்ளைங்க லீவு கேட்குற மாதிரி, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் டுடே, டுமாரோ எனக்கு வந்து ஒர்க் இருக்கு, அதனால நான் வர முடியாது, எனக்கு 5 நாள் வந்து பிரேக் கொடுங்க, எனக்கு லீவு கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் அனுப்பி விட்டுருக்காரு. தேர்தல் நெருக்கத்துல இப்ப சிபிஐ விசாரணை என்பது விஜய்க்கு பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும். அந்த அடிப்படையில விஜய் வந்து நிச்சயமாக ஒண்ணு பாஜக சொல்றத கேட்டு அவங்களுடைய காலடியில விழுந்துடணும், இல்லை எதிர்த்து நிற்கிறாருன்னு சொன்னா நாளைக்கு கைது நடவடிக்கை நடக்குமானா கைது எல்லாம் செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வகையில கைது செய்ய வாய்ப்பு இல்லை. கைது செய்தா விஜய்க்கு அது பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. ஆனா விஜய் மக்கள் வந்து அப்படிலாம் நினைக்கல. அவனுக்கு கைது பண்ணி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏங்க இந்த தற்கொலை வெளியே வந்தாலும் ஆளெல்லாம் கொள்றாங்க, அவனை முதல்ல பிடிச்சி உள்ள போடுங்க. சமீபத்துல கடைசியாக தஞ்சாவூர் போய் ரிட்டன் வரும்போது ஒரு பையன் வந்து அடிபட்டான். அவன் அடிப்பட்ட அந்த பையனை இது வரைக்கும் தாவேகாவை சேர்ந்த ஒருத்தன் கூட போய் பார்க்கவே இல்லை ஹாஸ்பிட்டல். அவங்க அப்பா சொன்னார், ஏங்க 41 பேர் செத்தப்பவே ஒருத்தன் கூட வரலங்க, என் பிள்ளைக்கா வரப்போறாங்க எவனாது அப்படின்னு கண்ணீரோடு அந்த அப்பா பேசினாரு. அந்த கண்ணீர் வந்து யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, அன்பில் மகேஷ் கேட்டிருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். போய் தம்பி என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய மகனுடைய மருத்துவ செலவு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இதுக்கும் கடை கட்டுவானுங்க. ஏதோ இவங்களே வந்து அந்த பையனை வண்டி ஓட்ட சொல்லி கீழே விழுந்த மாதிரியும், திமுக சதி பண்ணிடுச்சு, சதி பண்ணி அவன் ஆஸ்பத்திரியில் விழுந்த உடனே நேராக போய் அவனுக்கு பார்க்குறாங்கன்னு இந்த தற்கொலை முண்டாங்க, அதுக்கும் கதை கட்டுவானுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கதை கட்டுறானுங்க. இவன் போய் பொண்டாட்டியை விட்டுட்டு ஆளோட உள்ள போய் வந்து ஃபங்க்ஷனுக்கு போனா கூட, ஜோடி போட்டுன்னு வந்து கள்ள உறவை வச்சுக்கிட்டு போனா கூட உடனே அதுக்கும் திமுக தான் சதின்றானுங்க. ஏன்னா திரிஷா கூட மேடைக்கு போனதுக்கு எப்பரா வந்து அது வந்து திமுக சதியா இருக்கும்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு அங்க யார்கிட்டையுமே எந்த பதிலும் கிடையாது. ஆனா அவங்களுடைய நோக்கம் திமுக, அதாவது தாவேக்கால் எழுதுனாதான் திமுக தான் காரணம், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதை தான் அவங்க சொல்றதுக்கு காத்திருக்காங்க. இந்த நேர்காணல் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு ஆணியும் கிடையாது. நேர்காணல்ன்றது சும்மா பரபரப்புக்காக. இப்ப வந்து மடமாத்தணும் இல்லையா? இப்ப திரிஷா பத்தி வெளியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஜோடி போட்டு போனதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்டாட்டி ஒருத்தர் இல்லைன்னு சொன்னது இவருக்கே எதிர்வினையா திரும்பிடுச்சு. பெண்கள் எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க கடுமையாக. ரஞ்சனா நாச்சியார்னு ஒன்று இருக்குது,
அந்த அம்மா வந்து முதல்ல பிஜேபியில் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து தாவேக நிர்வாகின்னு சொல்றாங்க. நிர்வாகியா இருக்கிற அந்த அம்மா சீட்டு கீட்டு கேட்டிருக்கோம் போல இருக்கு. சீட்டு இவனுக்கு கொடுக்கலையா என்ன கன்றாவின்னு தெரியல. இப்போ அந்த அம்மா வந்து திடீர்னு திரிசா விஜய் விவகாரத்தை கையில் எடுத்துட்டு பொழந்து கட்டுது. அது எப்படிங்க, பெண்கள் எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பயங்கரமா பேசுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த அம்மா மேல எந்த நடவடிக்கையும் கட்சி சார்பாக எடுக்கல. ஒருவேளை கட்சி அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்னா அந்த அம்மா இன்னும் கடுமையாக பேசும்னு தெரியும் போல இருக்கு. அதனால ஏதோ ஒரு வாட்டி பேட்டி குத்துருச்சு விட்டுருவோம், நம்ம அதை போய் தேவையில்லாம சுரண்டி நம்ம வண்டவாளத்தெல்லாம் மறுபடியும் தண்டவாளத்தில் ஏற்றிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து பகையாளி எல்லாம் சேர்த்துக்கூடாது, ஏற்கனவே நம்ம வந்து செய்யற எல்லாம் தப்பு தப்பா ஆகுது அப்படின்னு சொல்லி விஜயும் விஜய் சுத்தி இருக்கிற தற்கூரி கூட்டமும் முடிவு பண்ணிச்சு போல இருக்கு. ரஞ்சனா மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஆனா கட்சி ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, தொடர் நடுங்கினா கூட கால் நடுங்கினா கூட மூஞ்ச ரஃபா வச்சுக்கிடாடே பயங்கரமா பார்த்துக்கும். ஏன்னா டக்குன்னு பாக்குறவன் மூஞ்சதான் பார்ப்பான், காலு பயத்துல ஆடிக்கிட்டு இருக்க பார்க்க மாட்டான். அதனால நீ அப்படியே மூஞ்ச ரஃபா வச்சுக்கோன்னு சொல்லிட்டே இருக்காங்க விஜய்க்கு. ஆனா சிபிஐ என்கொயரி கூப்பிட்டாலும் சரி அப்படியே கீழே ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவான்னு தெரியல, திகாரில் போட்டுருவானு தெரியல நம்மள அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கு. இது எதை பத்தியும் கவலைப்படாம இவர் வந்து இல்ல எனக்கு 15 நாள் வந்து கொடுங்க, டைம் கொடுங்க, அப்புறம் தான் நான் வர முடியும்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் அவர்கள் வந்து அடுத்த சம்மனுக்கு கொடுப்பாங்களா இல்லை கேட்ட 15 நாள் ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் முடியாது, மரியாதையை நாளைக்கு வந்து சேருன்னு திருப்பி அவங்க வந்து சம்மன் போடுவாங்களான்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அரசியல் வட்டாரம் பரபரப்பா இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இதே மாதிரி செந்தில் பாலாஜிக்கும் வந்து ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு. அவரை 17ஆம் தேதி நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்க டேட் போட்டாங்க. அவர் வந்து அவருக்கு கிடைக்கல, அவர் ஏமாத்துறாரு, அவருக்கு போகல, வீட்டில் ஆள் இல்லை, இமெயில் அனுப்பிச்சாங்க, பதில் இல்லைலாம் உருட்டி பார்த்தானுங்க. இப்போ அவரே ஒரு பதிவு போட்டார், 17ஆம் தேதி நான் வந்து சிபிஐ கூப்பிட்டுருக்குல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி போய் சிபிஐனுடைய கேள்விகளை எதிர்கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு நான் போறேன்ட்டார். அது என்ன காரணம்னா சிபிஐ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வச்சிருக்காரு அவர். ஏன்னா அந்த இடத்துல தவறு முழுவதுமாக 100% தப்பு இல்லை, 200% தப்பு பண்ணது விஜயும் விஜய் தற்கொலை கூட்டமும் தான். குறிப்பா ஆதவ் தான் A1 அக்யூஸ்டு. அவனால்தான் அந்த பஸ் கும்பலுக்குள்ளேயே போச்சு. அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுவதற்கான வாய்ப்பு தான் பெரும்பகுதி இருக்கு. கண்டிப்பா இந்த முறை ஆதவ் கைது செய்யப்படுவார். விஜய் கைது செய்யப்படுறாரோ இல்லையோ ஆதவ கைது செய்வாங்க. ஏன்னா இந்த சிபிஐ இப்ப செந்தில் பாலாஜி போய் அடுக்கடுக்கான விஷயங்களை சொன்ன பிறகு அங்க சிபிஐ செந்தில் பாலாஜி கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இவங்க சொன்ன மாதிரி மயக்கப்பொடி, மயக்க ஊசி, மயக்க ஸ்ப்ரே, துண்டை போட்டு இருக்குனது, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே எதற்கும் எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாம வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசி அசிங்கப்பட்ட ஒரே கும்பல் வந்து தாவேக கும்பல் தான். குறிப்பாக மதியழகன் மனைவி கைது செய்யப்படலாம்னு தோணுது. ஏன்னா அவர் தான் இந்த கான்ஸ்பிரசி தியரியுடைய முதல் ஆள். அவர் தான் இதை பரப்புனாரு. அவர் பரப்புன கொஞ்ச நேரத்திலேயே பிலிக்ஸ் அவர் வந்து ஒரு பெரிய வீடியோ போட்டார். அவரும் இந்த கான்ஸ்பிரசி தியரி தான் சொன்னார், இதெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னு. அதற்கு எந்த ஆதாரமும் பிலிக்ஸ் அவர்கள் கொடுக்கல. அதனால அவரையும் சம்மன் அனுப்பி கூப்பிடலாம், சொல்ல முடியாது, கைதும் செய்யலாம். ஏன்னா வந்து பொய் சொன்ன எல்லாரையும் பிடிக்கலாம், தப்பே கிடையாது. பிலிக்ஸ் நண்பர் நல்ல மனிதராக தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தார். எப்ப சவுக்கோட சேர்ந்தாரோ, அந்த நாசமா போற சங்கரோட சேர்ந்து பண ஆசையில விழுந்தாரோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஸ்ரீமதி விவகாரத்துல கேடுகட்டத்தனமா எச்சத்தனமா பேசி அசிங்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவனோட சகவாசம் வச்சாரு. கூடா நட்பு கேடாய் முடியும்னு மாதிரி எப்போ அந்த சாக்கடை சங்கரோட இவர் கூட்டணி சேர்ந்தாரோ அன்னைக்கே அவர் நாசமா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அரசால் கைது செய்யப்பட்டார், ஜெயிலுக்கு போனாரு, திருப்பி ஜாமீன்ல வந்தாரு, திருப்பி ஜெயிலுக்கு போனாரு, திருப்பி ஜாமீன்ல வந்தாரு. இப்போ உடல்நல குறைவுன்னு பார்த்தாரு, இப்போ மறுபடியும் ஜெயிலில் பிடிச்சி போட்டா சிக்கல் ஆயிடும்னு தாவேக்கால தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. தாவேக்கால தஞ்சம் அடைஞ்சு வாயை மூடாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, தப்பா பொய் சொல்றாரு. அதனுடைய ஒரு விளைவு தான் இந்த கரூர் இன்சிடென்ட். அப்ப இவர் செய்த அந்த கான்ஸ்பிரசி தியரி நிச்சயமாக அவருக்கும் வந்து சம்மன் அனுப்பப்படலாம்ன்ற ஒரு தகவல் இருக்கு. எல்லாமே வந்து தகவல் தான், இது தகவல் வெத்துக்காக தானங்க, அதனால பூராவும் தகவல் தான். அந்த அடிப்படையில வேகம் எடுக்கிற சிபிஐ வந்து ஏன் இவ்வளவு வேகம் எடுக்கிறாங்கன்னா இன்னும் சில வாரங்களுக்குள்ளாக தேதியை அனௌன்ஸ் பண்ண போறாங்க, எலெக்ஷன் டேட்டை. அதுக்குள்ள தான் கட்டுப்பாட்டுல விஜயை தூக்கிடணும்னு பாக்குறாங்க. விஜய் போகாம இருந்தாலும் ஆபத்து, அந்த என்டிஏ கூட்டணிக்கு போகாம இருந்தாலும் ஆபத்து, போனாலும் ஆபத்து. அப்ப என்னதாயா பண்ண சொல்றேன்னா அவ்வளவுதான், விதி வந்தா
வெந்ததை தின்னு விதி வந்தா போய் சேர வேண்டியதுன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. அந்த மாதிரி நீ தப்பா உள்ள வந்துட்ட, தப்பான டைம்ல உள்ள வந்துட்ட, நீயே தப்பானவன். ஏன்னா உனக்கு அடிப்படையில அரசியல் என்பது ஒரு மண்ணுக்கு ஒரு மானாவுக்கு கூட தெரியல. அதனால நீ அரசியலுக்கு வந்திருக்க கூடாது. பதவி வெறி, பதவி ஆசையில உச்சத்தை விட்டா மிச்சத்தை விட்டா உச்சா விட்டான்னு சொல்லிட்டு எதையோ உளறி கொட்டிக்கிட்டு நீ அரசியலுக்குள்ள வந்துட்டு இப்ப மக்களை சந்திக்கிறதுக்கும் பயப்படுற, மீடியாவை சந்திக்கவும் பயப்படுற, உன் நிர்வாகிகள் கட்சிக்காரனை சந்திக்கவும் பயப்படுற. எதை தொட்டாலும் பையன் தன்னாலியில கமலஹாசன் பேசுற மாதிரி, யாரை பார்த்தாலும் பையன்னு பேசுற மாதிரி, காருக்குள்ளேயே தனியா இருக்கணும், தனி விமான பயணம், தனி கார் பயணம், யாரு கூட அணி சேராத பயணம். இது எங்க உருப்படுறது? நீ எங்க நடக்கும்? எதுவுமே செயல்படுகாத கட்சியா தான் இருக்கும் இது. ஆனா பிஜேபியும் அமித்ஷாவும் முடிவு பண்ணிட்டாங்க, ஒண்ணு நீ என்கிட்ட சேரணும், இல்லைன்னா உனக்கு இருக்கவே இருக்கு வேறொரு அந்த 41 கரூர் மரணத்துல நடவடிக்கை அப்படின்னு சொல்லிதான் இப்போ ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மிரட்டலுக்கு உடனே சொல்லுவாங்க, எங்க அண்ணன் பாத்தியா கெத்த பாத்தியா மிரட்டலுக்கெல்லாம் அடிபடிய மாட்டேங்கிறாரு. அப்படி இல்லடி மாப்பிள்ள, அவர் மிரட்டினா கூட அடிபடியாம இருக்கிறதுக்கு அது காரணம் இல்லை. அவரு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, காலில் விழுறது உனக்கு தெரியுமா, போய் ரூம்ல உனக்கு தெரியுமான்னு என்ன கேட்டீங்கன்னா, காலில் உழறதுனாலதான் நீ விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா பிஜேபி நேரம் கொத்தா தூக்கி இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு தேவையானதை செய்யாத யாரையுமே அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. பல நேரங்களில் செருப்படி வாங்குறாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் விஜய் இந்த விஷயத்துல கண்டிப்பாக பெரும் பின்னடைவை தான் சந்திப்பாரு. பார்த்திபன் விஷயமும் காரி துப்பிட்டாங்க திரிஷாவை. இதுக்கு மேலே திரிஷா மூடிக்கிட்டு பேசாம இருந்தா நல்லது. தேவையில்லாம மறுபடியும் அறிக்கை விட்டு தேவையில்லாம நான் பதிவு போடுறேன்னு ஒண்ணு எதிர்வினை ஆட்டுறதா இருந்தா எல்லாருக்கும் எதிர்வினை ஆட்டணும். அவர் குறித்து கருத்து சொன்ன எல்லாரும் பத்தியும் பேசியிருக்கணும். அப்ப நயினார் நாகேந்திரனா நீங்க பேச மாட்டேன், ஏன்னா ஆளுங்கட்சி மத்தியில ஒன்றியத்துல ஒரு ஆளுங்கட்சி மாநில தலைவர் பயந்து நடுங்குவ. பார்த்திபன் உனக்கு என்ன கிள்ளுக்கீரையா? ஆக பார்த்திபன் பேசியதுல எந்த வித தப்பும் கிடையாது. அவர் இன்னும் கூட பேசியிருக்கலாம், திரிஷாவால் தான் நாசமாகிறார் விஜய்னு கூட பேசலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுதான் அவர் சொன்ன சாராம்சம், அதுதான் இந்த பெண்மணியால் தான் அவர் நாசமா போறாரு விஜய் அப்படின்னு. ஆனா விஜய்க்கு தான் அடிப்படையில அறிவே இல்லையே, சுய புத்தியே கிடையாது, பூராத்தையும் எங்கேயோ அடகு வச்சுட்டாரு, மொத்தம் காணா போச்சே, மண்டைக்கு மேல ஒண்ணுமே இல்லையே. ஏங்க நீங்க வேற எதுவும் நான் சொல்லலைங்க. ஏன்னா இப்போ ஒரு ரூமர் கூட போகுது, அவருக்கு முடியல விக்கி வச்சிருக்காருலாம், எனக்கு தெரியாது உண்மையிலேயே, நான் அப்படிலாம் அவரை பார்த்தது இல்லைங்க. அதனால நான் மண்டைக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா பாத்தியா இது மாதிரி ஒரு கிண்டல் அடிச்சிட்டாருன்னு சொன்னீங்கன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காதுங்க. ஸோ தெளிவாக சொல்ற விஷயம் என்னன்னா, பார்த்திபன் பேசியதுல துளியும் தவறு இல்லை, ஆனால் திரிஷா எதிர்வினை ஆற்றியதில் அயோக்கியத்தனம் இருக்கிறது. அது மாதிரி விஜய் எதுக்குமே வாய் திறக்காம இருக்கிறது இன்னும் உச்சகட்ட கோபத்தை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. பொண்டாட்டியை மதிக்காதவனை நம்பி எப்படா நம்ம அவங்ககிட்ட அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பது அப்படின்னு பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் பல இடங்கள்ல வெளிப்படையா தெரியுது. நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்வினை இருக்கும். இந்த நேர்காணல் கண்ணாமூச்சி ஆட்டம்லாம் என்னன்னு சொல்லி வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.